வணக்கம் நேர்களே, வால் போஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் திவ்ய விக்னேஷ். கடந்த வார நிகழ்ச்சிக்கு உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ரெஸ்பான்ஸ் எங்களை திக்குமுக்க ஆட வச்சது. தொடர்ச்சியாக அந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். வேற எந்த மொக்கையும் போடாமல் நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். பாலிருக்கி பழமிருக்கி கூட்டணி இருக்காதி. இந்த பழத்தால் பாதிக்கப்பட்டவர் எனக்கு ஒரு தெரிஞ்சு முருகர் இருக்காரு, நம்ம கவுண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக சமூக வலைதளங்களில் இந்த பழம் தான் பஞ்சாமிர்தம் ஆகிட்டு இருந்தது. ஸோ நம்ம நெட்டிசன்கள் எப்படியெல்லாம் இந்த பழத்தையும் பாலையும் பஞ்சாமிர்தம் ஆக்கினாங்க அப்படிங்கிறத. அண்ணே, பழத்தை வச்சுக்கிட்டு அப்படி என்ன பார்க்குறீங்க? அடே, இது நழுவி பாலில் விழுமாமா. நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், பால்லையும் விழுகல, பிளாட்பாரத்துலையும் விழுகல அப்படின்னு பல்பு வாங்கின கட்டுமரத்தை கலாய்ச்சி இந்த வால் போஸ்ட்டை போட்டிருக்காங்க நம்ம வால் பசங்க. பழம் பாலில் விழும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பல்பு வாங்கின நம்ம கட்டுமரம் இருந்தாலுமே கூட பழம் மறுபடியும் பாலில் விழும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அதில் நம்ம பழ வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பழம் கனிந்து பாலில் விழாமல் காலில் விழுந்ததால் தலை குனிந்தேன், மானம் இழந்தேன், இருந்தும் காத்து கிடக்கிறேன், பழம் விழும் என்று. ஆனா எவன்டாது தலைவர் இருக்கிற நிலமை புரியாம பழத்தை கயிறு கட்டி இறக்கி விட்டு கடுப்பாக்குறது அப்படின்னு பழம் போன கடுப்புல இருக்கிற நம்ம கட்டுமரத்தை யாரோ பழத்தை கயிறு கட்டி இறக்கி கடுப்பேற்றுற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். என்னங்க, 2 பேர் பெரிய சைஸ் பழாப்பழத்தோட நம்ம வீட்டு வாசல் வந்து நிற்கிறானுங்க அப்படின்னு நம்ம கட்டுமரத்தோடைய ஒய்ஃபுகளில் ஒருத்தர் அவர்கிட்ட சொல்கிற மாதிரியும், அதுக்கு அவர் இவனுக்கு மத்தியில் ஒரு பழமொழி கூட சொல்ல முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு பதிவை ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க நம்ம நெட் நண்பர்கள். ஏதோ பழக்கடையான் தலைவரை 4 லோடு கனிஞ்ச பழம் இருக்குது, வேணுமான்னு கேட்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைமுருகன் கட்டுமரத்துக்கிட்ட காண்டில் பேசுகிற மாதிரி பழம் போன கடுப்பில் இருக்கிற நம்ம கட்டுமரத்தை கலாய்ச்சி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். தனித்து போட்டி என வீகோந்த அறிவிப்பு அப்படின்னு வெளியான செய்தியை கேட்டு, ஐயோ பழம் நழுவி பாலில் விழும் என்றிருந்தேன், ஆனால் அது காலில் விழுந்து விட்டதே அப்படின்னு நம்ம கட்டுமரம் ரொம்ப ஃபீல் பண்ணி கதகளி ஆடுற மாதிரி கார்ட்டூன் போட்டு கலாய்ச்சிருக்காங்க நம்ம நெட் நண்பர்கள். பழம் கனிந்து பாலில் விழும் என்று பார்த்தால் இப்படி பழத்தை உரிச்சு வாயில வச்சுட்டாரு அப்படின்னு பழம் போன சோகத்தில் இருக்கிற நம்ம கட்டுமரத்தை தெம்பூட்டுற விதமாக கலாய்ச்சி இந்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். டே தகப்பா, நீ சொல்லித்தான் எங்களுக்கு நாங்களே அப்படின்னு நான் பண்ண நாடகத்துக்கு பேர் வச்சேன். போகிற போக பார்த்தா நமக்கே ஆப்பாயிடும் போல இருக்கே. அந்த வீகு வந்து தானா வாச்ச வந்திருப்பான், அவனை போய் பால் பழம் அப்படின்னு சொல்லி கெடுத்துட்டியாடா. டே நைனா, இது உனக்கே அடுக்குமாடா அப்படின்னு நம்ம சீனியர் கட்டுமரத்தை பார்த்து ஜூனியர் கட்டுமரம் ஃபீல் பண்ணி கலங்கறாப்புல ஒரு இமேஜ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நெட் நண்பர்கள். போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். போகாதே போகாதே, தனித்துதான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்றதையே தள்ளாடிட்டு வந்து சொன்ன நம்ம விஜயகோந்த போகாதே போகாதே அப்படின்னு நம்ம சீனியர் கட்டுமரமும் ஜூனியர் கட்டுமரமும் பாட்டு பாடி ஃபீல் பண்ணுற மாதிரி கார்ட்டூன் போட்டு கலாய்ச்சிருக்காங்க நம்ம நெட் நண்பர்கள். பழத்தை தவற விட்ட நம்ம கட்டுமரத்துக்கும் கட்டுமரத்தோடைய உடன் பிறப்புகளுக்கும் புதுசாக ஒரு பேர் கிடச்சிருக்குது. அது என்னன்னா பனானா பாய்ஸ். இன்று முதல் பகுத்தறிவு பாய்ஸ் பனானா பாய்ஸ் என்று அன்போடு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு நம்ம ஃபேஸ்புக்கில் பதிவு செஞ்சுருக்காங்க நாட்டிசன்கள். இந்த அவங்களே டீமுக்கு புதுசாக ஒரு பேர் கிடச்சிருக்கு. அது என்னன்னா பனானா பாய்ஸ். இப்படி ஒரு பேரை தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டுமரம் கபாலத்தை உடச்சிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பேரை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. என்ன கேப்டன் தனியாக நிற்கிறீங்க? யோ, உனக்கு சூடு சொன்னே இல்லையா? எவ்வளவு விரட்டினாலும் பின்னாடியா வர? உனக்கு உன் பையனை ஓட்டு விட மாட்டான் என்று பழம் போன சோகத்தில் இருந்த கப்சா கட்டுமரத்தை விரட்டும் வகையில் நமது விஜயகாந்த் பேசுவதைப் போல் நம் நெட்டிசன்கள் கார்ட்டூன் போட்டு கலாய்த்திருக்கிறார்கள்.
இந்த தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணலில் எல்லா கட்சியும் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த அவங்களே டீம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த நேர்காணலை நடத்தியிருக்காங்க. குறிப்பாக சன்னையே டேடி வந்துட்டு இன்டர்வியூ பண்ணுற அந்த விஷுவலை ஃபோட்டோவை போடாமல் இருக்கலாம், ஆனால் வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம நெட்டிசன்கள் எப்படியெல்லாம் கலாய்ச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணல் நம்ம கட்டுமரம் குரூப்பில் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ண தெரியுமா, கட்ட பஞ்சாயத்து பண்ண தெரியுமா, அப்பாவி மக்களோட நிலத்தை அபகரிக்க தெரியுமா அப்படின்னு நம்ம கட்டுமரம் வேட்பாளர் நேர்காணலில் கேள்வி கேட்குற மாதிரியும், அதுக்கு நேர்காணலுக்கு வந்த வேட்பாளர் இவ்வளோ வருஷமாக கட்சியில் இருக்கேன், இது கூட தெரியாத தலைவரே அப்படின்னு பதில் சொல்கிற மாதிரியும் ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. நம்ம நெட் நண்பர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறதா கேள்விப்பட்டோம், நாங்களும் இளைஞர்கள் ஆகிட்டோம், இப்போ சீட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம ஏற்காடு ஏராசாமி, குறைமுருகன் மற்றும் வம்பழகன் எல்லாம் நம்ம ஜூனியர் கட்டுமரத்துக்கிட்ட இன்டர்வியூவில் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். நம்ம கப்சா கட்டுமரம் நடத்தின உண்ணாவிரத நாடகத்தையும் சமீபத்தில் நம்ம கப்சா கட்டுமரம் குரூப்பு நடத்தின நேர்காணல் நாடகத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னையா இப்படி ப்ராடு பண்ணுறீங்களே, உங்கள் வேட்பாளர் நேர்காணல் நாடகம் 1 மணி நேர உண்ணாவிரத நாடகத்தை விட கேவலமாக இருக்கும் போல, அப்பம் கேள்வி கேட்பாராம், அதுக்கு மகன் பதில் அளிப்பாராம் என்று நேர்காணல் நாடகத்தின் உச்சகட்ட காட்சியை படம் போட்டு கலாய்த்திருக்கிறார்கள் நம் நெட் நண்பர்கள். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் என்று நம் கப்சா கட்டுமரத்தின் நேர்காணல் நாடகத்தை கலாய்த்து இந்த வால் போஸ்டை போட்டிருக்கிறார்கள் நம் வால் பசங்க. மேலும் கிடைக்காத பதவிக்கு எதுக்கடா இப்படி அடிச்சுக்கிறீங்க என்று பொதுமக்கள் பேசுவது போன்றும் அதில் பதிந்துள்ளார்கள். அந்த பழமானது கனிந்து கொண்டிருக்கிறது, அது பாலில் விழும். ஐயோ நான் இல்லையே. ஐயோ நான் இல்லையே. மறக்க முடியுமா? 2G ஊழலை மறக்க முடியுமா? நில அபகரிப்பு வழக்குகளை மறக்க முடியுமா? இலங்கையில் கொத்து கொத்தா நம்ம தொப்புள் கொடி உழவர்கள் செத்து மறைஞ்சதுக்கு காரணமாக இருந்தவங்களை மறக்க முடியுமா? இப்படி முடியுமா, மறக்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பட்டியல், ஒரு நீளமான பட்டியலை நம்ம நெட்டிசன்கள் வெளியிட்டிருக்காங்க. 2G இமாலய ஊழலில் முக்கிய சாட்சியாக கருதப்பட்ட AM சாதிக் பாஷா அவருடைய நினைவு நாள் சமீபத்தில் வந்துட்டு போச்சு. இவருடைய தற்கொலைக்கு முக்கிய காரணமாக இருந்ததா கருதப்படக்கூடிய சிலரை பற்றி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் இவர்களுடன் சேர்ந்தாய், உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவார்கள் என்று ஏமாந்து விட்டாயடா நீ, இது நயவஞ்சகன் கட்டுமரத்தின் இரத்தமும் சதையுமடா, இவர்களை நம்பி ஏமாந்து போனாயே நீ, உன் குடும்பம் வடிக்கும் கண்ணீர் பார்க்கிறாயா, நீ பார், நன்றாக பார், செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. மே 16 நினைவிருக்கிறதா தமிழா, முள்ளிவாய்க்காலை நினைவில் வைப்போம், மூக அரசியலுக்கு கொள்ளி வைப்போம், தேர்தல் நாள் மே 16 அப்படின்ட்டு இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த கூட்டணியையும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதியையும் இணைச்சி ஒரு பதிவை நம்ம ஃபேஸ்புக் நண்பர்கள் பதிஞ்சிருக்காங்க. கட்டுமரத்தோடைய வாரிசு சண்டையில் அநியாயமாக 3 அப்பாவி பத்திரிகையாளர்களை உயிரோடு எரிச்சு கொண்ட சம்பவத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி இந்த பதிவை நெட்டிசன்கள் பதிஞ்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களே சிந்திப்பீர், மறக்க முடியுமா, குடும்ப சண்டையில் 3 அப்பாவி பத்திரிகையாளர்களை உயிரோடு எரித்ததை மறக்க முடியுமா, முடியட்டும் கட்டுமரம், விடியட்டும் தமிழகம். உலகத்திலேயே காலையில் சாப்பாட்டுக்கும் மதியான சாப்பாட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில்லப் பண்ணுற மாதிரி ஒரு உண்ணாவிரத நாடகத்தை ஒருத்தர் நடத்தினார். அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் ஒட்டுமொத்த விவசாயத்தையும் அழிக்கிற மாதிரி ஒரே ஒரு கையெழுத்து போட்ட அவருடைய மகரை பற்றியும் ஒரு போஸ்ட்டை நம்ம நெட்டிசன்கள் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 மணி நேர உண்ணாவிரத நாடகத்தில் ஒரு இனத்தையே
அழித்த கட்டுமரம், ஒரே கையெழுத்தில் நம் ஒட்டுமொத்த விவசாயிகளையும் அழித்திருப்பார் ஜூனியர் கட்டுமரம். அது கூடவே ஆந்திர மாநிலத்தில் கெயில் விபத்து ஏற்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கட்டுமரத்துடைய பேரன்களான கேடி பிரதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களில் ஒருத்தர் மத்திய அமைச்சராக இருந்தபோது பிஎஸ்என்எல் நிறுவனத்திலிருந்து 372 மிக அதிவேக பிராட்பேண்ட் சேவை கேபிள் இணைப்புகளை தன்னுடைய சொந்த நிறுவனத்திற்கு திருடி பயன்படுத்தினது மூலமாக அரசுக்கு 700 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுச்சு. அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க நம்ம நெட் நண்பர்கள். முதலாக விஞ்ஞான ரீதியில் செய்த வீராணம் ஏரி ஊழலை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞான ஊழல்வாதி அப்படின்னு பேர் வாங்கின நம்ம கட்டுமரத்தை கலாய்ச்சி இந்த கார்ட்டூன் போட்டிருக்காங்க நம்ம நெட் நண்பர்கள். 2011ஆம் ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணமாக இருந்த இந்த கூட்டு களவாணிகளை மறக்க முடியுமா அப்படின்ட்டு கட்டுமரத்தையும் கட்டுமரம் வச்சிருந்த கூட்டணியையும் கலாய்ச்சி இந்த கார்ட்டூன் போட்டிருக்காங்க நம்ம நெட் நண்பர்கள். கடந்த அவங்களே ஆட்சியில ஒவ்வொரு அமைச்சரும் ஏறத்தாழ ஒரு குறுநில மன்னராக செயல்பட்டு அப்பாவி மக்களுக்கு செய்த அட்டூழியங்களை மறக்க முடியுமா அப்படின்னு கட்டுமரத்தையும் கட்டுமரத்தோட கூட்டாளிகளையும் கார்ட்டூன் போட்டு கலாய்ச்சிருக்காங்க நம்ம நெட் சகோதரர்கள். அதே மாதிரி அவங்களே ஆட்சி காலத்துல அப்பாவி மக்களுடைய நிலங்களை அபகரித்த குண்டர்களை, மக்கள் சிந்திய கண்ணீரை மறக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பி மூகா குரூப் ஆக்ரோஷமா நிலத்தை அபகரிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க நம்ம நெட் நண்பர்கள். அந்த பழமானது கனிந்து கொண்டிருக்கிறது, அது பாலில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழநாயகன் சமீபத்தில் பல்ப் வாங்கினாரு. நம்மளுடைய பழநாயகனை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம அவர் இருக்கார் இல்லையா, எப்படியெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற வீடியோவை நம்ம நெட்டிசன்கள் பதிவாக போட்டிருக்காங்க. லெட்ஸ் வாட்ச் இட். இப்போ ஊழல் மலிஞ்சு கிடைக்கிற இடம் எது? திராவிட முன்னேற்ற கழகம். இவர் திடீர்னு வந்தாரு, சேர போட்டாரு, ஏசி போட்டாரு, ஒரு 10 நிமிஷம் படுத்தாரு, இலங்கையில போர் நிறுத்தம் நின்று போச்சான். உடனே ஓடிட்டாரு. என்னடா கிண்ண சாதனை பண்ணார், 10 நிமிஷத்துல ஒன்னு அர்த்தம். எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. ஏமாத்துற கைதேர்ந்த கில்லாடி கலைஞர் அவர்கள் தான். ஏமாத்துற கைதேர்ந்த கில்லாடி கலைஞர் அவர்கள் தான். அரக்கன் கம்சனான கலைஞரை கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கள் வீழ்த்த வேண்டும் மக்களே. அந்த அரக்கனை நீங்கள் வீழ்த்த வேண்டும். திருடர்கள் வந்து திருடுகிற அளவுக்கு வசதி இருக்குங்கிறார். எப்படி மாத்தி மாத்தி பேசுறாருன்னு பாருங்க. எலும்புள்ள நாக்குங்கிறது அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கலைஞர் தான் ஊழல் பண்ணவர். ஊழல்னா கலைஞர். இந்த தடவை கலைஞர் ஆட்சி வரவே விடக்கூடாது என்பதுதான் திட்டமாக இருக்கு. சும்மா கலைஞர் சொன்னால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். உண்மையிலே ஏழைகள் சிரிச்சா பாரு, ஏழைகள் வயிற்று அடிச்சு பிழைக்கிறாள்தான் நீங்க. கலைஞர் இருக்கும் வரை ஏழைகள் தொடருவார்கள். கலைஞரை முதல்ல அழிக்கணும். தமிழரின் உரிமையை கடுகளவு கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். ஆமா, நீங்கள் கடுகளவு விட்டு கொடுக்க மாட்டேன், கடல் அளவு தான் விட்டு கொடுப்பீங்க. கடல் அளவு உள்ள கச்சத்தீவை தமிழக மீனவர்கள் தினந்தோறும் சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்களே, நம்மளுடைய கச்சத்தீவு தார வார்த்து கொடுத்தீங்க, ஃபுல்லாதான் விட்டு கொடுத்தீங்க. கச்சத்தீவை விட்டு கொடுத்தீங்க. இலங்கை தமிழர் சாகுறாங்கன்னா அதற்கு முழு காரணம் நீங்கள் தான். நம்ம 2G ஊழல் நாயகன் ஒருவேளை உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மங்காத்தா ஸ்டைல்ல ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காங்க. அதை பார்ப்போம். ஸ்பெக்ட்ரம் பணத்தை ஆட்டையை போட்டா லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணோம். யாரு? நான் கலைஞர் மக MP கனிமொழி, தயாநிதி மாறன், அவரோட அண்ணன் கலாநிதி மாறன். இதுக்கெல்லாம் மாஸ்டர் பிளானே கலைஞர் கருணாநிதி தான். இதெல்லாம் மாஸ்டர் பிளானே கலைஞர் கருணாநிதி தான். எவ்வளவு பணம்? 1,80,000 crores. 1,80,000 crores. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எந்த ஆட்சி காலம் எங்களுக்கு மீண்டும் வேண்டும்? குறிப்பா யார் இந்த தேர்தலில் ஜெயிக்க போறா?
ஐயோ நான் இல்லைங்க. ஐயோ நான் இல்லைங்க. இந்த லாஸ்ட் வீக் எபிசோடில் இந்த அவங்களே டீமை ஒரு பியூட்டி எப்படியெல்லாம் கலாய்ச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் எந்த ஆட்சி காலம் எங்களுக்கு ரொம்ப மன நிறைவு தந்தது, எந்த ஆட்சி காலம் எங்களுக்கு மீண்டும் வேண்டும், குறிப்பாக யார் இந்த தேர்தலில் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்னொரு பியூட்டி வீடியோ ஃபார்மேட்டு சொல்லியிருக்காங்க. அதை பார்ப்போம். ஆத்தா அம்மா கண்டிப்பா ஜெயிக்குமாத்தா? ஆத்தா ஜெயிக்காதேரோங்க. அப்புறம் நான் ஜோசியமே பார்த்தாச்சு. சரிங்க அத்தா. நல்லா வந்துடுது. சரிங்க அத்தா. அப்புறம் நாம மக்களுக்கு வேலை வேண்டாம். சரிங்க அத்தா. அம்மா அந்த அளவுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. ஆமா, நிறைய பண்ணிருக்காங்க. நிறைய பண்ணிருக்கிறது முடியும். இன்னைக்கு மனமாற சாப்பிடுறோமே. இன்னைக்கு ஒரு மணி அரிசிக்கு நீங்க 10 ரூபாய் கொடுத்தாலும் வாங்குவோம். இன்னைக்கு அம்மா இன்னைக்கு கொண்டு வந்து சும்மா பவுனாட்ட எல்லா பண்டமும் போடுவேன். இந்த ரூபா போதாதான் நம்மளுக்கு. இதே நம்மளுக்கு பரிபூரணம். மனசார வாழ்த்துறீங்க அம்மால. அம்மாவை எப்பவுமே படுக்க போற போதும் அம்மாவை நினைச்சிட்டு போயிட்டு. ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். அம்மா மேல எனக்கு நம்ப உயிர். எனக்கு வயசு 93 ஆச்சுக்கண்ணே. சரிங்க பாட்டிமா. 7 வருஷம் இருக்குது 100க்கு. சரிம்மா. நான் அதையும் கணக்கு வச்சுக்குவேன். இப்ப அம்மா கொடுக்குற அந்த பென்ஷன் வருதாம்மா? ஏமாக்கா மாசம் 1000 ரூபாய் வருது. அம்மா திட்டத்தில் கொடுக்குற பென்ஷன் உங்களுக்கு வருது? வருது. சரி. அந்த 20 அரிசி வாங்குறீங்க. இப்ப இங்க போடுற அரிசி நம்ம சும்மாதான் போடுறாங்க. மாசம் மாசம் கொடுத்துட்றாங்க. மாசம் மாசம் அரிசி வருது போடுறாங்க. நாம் அமிர்தமா சாப்பிடுறோம். இது போதாதான். நீ என்ன வேணும்? நீ சொத்து சோமனா வேணும். சொத்து சோமத்தை விட்டு பெண்ணு கொப்பது வயிற்றுக்கு கஞ்சி வஞ்சகம் இல்லாத நல்லா குடிச்சு நம்ம வீட்டில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அம்முக்கு நல்லா இருக்குது. எல்லாருக்குமே வந்தா எல்லாம் அரிசிட்டாங்கன்னா எல்லாமே வாங்குவாங்க. எல்லா மக்களும் நல்லா வாங்குறாங்க. எல்லாம் வாங்குவாங்க. கடந்த ஆட்சி காலத்துல கருணாநிதி ஆட்சி காலத்துல இந்த மாதிரி இருந்துச்சுங்களா? இந்த மாதிரி திட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்களா மக்களுக்கு? அதெல்லாம் கொண்டு வரக்கணும். அம்மா பேச்சுட்டேன். அம்மா ஜெயிச்சிருவாங்களா? அம்மா உறுதியா ஜெயிச்சிருவாங்க. ஆமா. உங்க வாக்கு கண்டிப்பா? நம்மளோட வாக்கு நீங்க நிச்சயமா நினைங்க. அம்மா ஜெயிச்சா தீரும். என்னப்பா நம்ம பியூட்டி சொன்னதெல்லாம் கேட்டிங்களா? வெரி குட். அடுத்தது கையில் நிறைய பேப்பர் வச்சுட்டு நிறைய டவுட் வச்சுட்டு நம்ம டவுட்டு வெயிட் பண்ணுறாரு. அவரை பார்க்கலாம். தேங்க்ஸ் வா. பேப்பரில் என்ன போட்டிருக்காங்க? தேர்தல் முடிவுக்கு பிறகு விகாந்த் தன் தவறை உணர்வார். மிஸ்டர் கிளங்கோவன் அட்வைஸ். மிஸ்டர் கிளங்கோவன் அவருடைய தவறை உணர்ந்து இருக்கட்டும். 2011 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2014 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த 2 தேர்தலுக்கு அப்புறமும் நீங்கள் உங்களுடைய தவறை இன்னும் உணரவே மாட்டேங்கிறீங்களே. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். ப்ளீஸ் திங்க் அபவுட். அடுத்தது என்னன்னா, எங்கள் கட்சியில் இளைஞர்களுக்கும் புதியவர்களுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் வழங்கப்படும். அவங்களுக்கு அவங்களே புகழ். பொயிலின் பேட்டி. மிஸ்டர் பொயிலின், இதை சொல்லும் போது உங்களுக்கே சிரிப்பு வந்துருக்குமே. எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது உங்களுக்கும் உங்கள் டாடிக்கும் உங்கள் டாடியோடைய ஜாடி மூடிக்கும் சீட் கிடையாதா? சொல்லும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து யோசிச்சு பேசுங்க பொயிலின். எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். அடுத்த மேட்ரு கிடச்சிச்சு. நாங்கள் 4 பேர், எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. தம்பி போங்க தம்பி. 4 கூட்டணி பேட்டி. சார், நாங்கள்லாம் உங்களை பிரிக்க வேணாம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்பால் நீங்களா பிரிஞ்சுக்குவீங்க. இட்ஸ் ஓகே. அடுத்த மேட்ரு, கூட்டணி வலுவாக உள்ளது. நான் எந்த கூட்டணியிலும் இல்லை. பளபள பையா பேட்டி. மிஸ்டர் பளபள பையா, நீங்க இந்த மாதிரி துடுப்பு போறத பார்த்தா அந்த கட்டுமரம் குரூப் கூட ஜாயின் அடிக்க போற மாதிரி தெரியுதே. எனி பிளான்? திங்க் அபவுட் இட். விகாந்துடனான கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடியவில்லை. அரளிதர் ராவ் பேட்டி. மிஸ்டர் அரளிதர் ராவ், அவர் தான் ஏற்கனவே நான் தனியாக போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்க எப்படி திருப்பியும் யாக்கூட பேச்ச தந்துருக்கீங்க? அப்புறம் இன்னொன்று என்னன்னா,
ஆல்ரெடி உங்களுடைய தலைவாரா இசை அவர்கள் நாங்கள் தனியாக தேர்தலை சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரே குழப்பமாக இருக்கு. விகாந்த் அவர்கள் தனித்து போட்டிடுவதால் எங்களுக்கோ எங்கள் கூட்டணிக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. பூநடிகை பேட்டி. சரி, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏற்கனவே உங்களாலையும் உங்கள் கூட்டணி கட்சினாலையும் மக்கள் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அது வேற கதை. அப்புறம் எதுக்கு உங்கள் கூட்டணி தலைவரும் உங்கள் தலைவரும் பழம் கணிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பால் சும்பிச்சு காத்துட்டு இருந்தீங்க? இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் இப்போ எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற? அடுத்த செக்மெண்ட் அதேதான், இவரை தெரியுமா? பார்க்கலாமா? பெயர் காரியநிதி, புனை பெயர் கப்சா கட்டுமரம், வயது தள்ளாத வயது, பழக்கம் காரியம் ஆக வேண்டுமென்றால் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்பது, காரியம் முடிந்தவுடன் கூட்டணியை கலைத்து விடுவது, தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்தி கொள்வது, தமிழ் தமிழ் என்று மேடைகளில் பேசுவது, பின் தமிழர் பண்பாட்டை மறந்துவிட்டு பலதாரம் மன்னிக்கவும் அரிதாரம் பூசிக்கொண்டு தமிழின் அடையாளமாய் தன்னை காட்டிக்கொள்வது, தமிழருக்கு பிரச்சனை என்றால் தலைக்கு தலையணை வைத்துக்கொண்டு படுத்துக்கொள்வது, தன் மகனுக்கோ மகளுக்கோ பிரச்சனை என்றால் டில்லி வரை தலையிட்டு பிரச்சனையை முடித்து வைப்பது. குணம் மன்னிக்கவும் சொல்லிக் கொள்ளும்படி எந்தவித நல்ல குணமும் இல்லை. இதுவரை செய்தது வித்தோட்டில் ரயில் பயணம் செய்தது, தானும் தன் மகனும் சேர்ந்து தமிழ்நாட்டை கொள்ளையடித்தது, தன் மகன் மகள் மற்றும் பேரன்களுடன் சேர்ந்து இந்தியாவையே கொள்ளையடித்தது, இலங்கை தமிழர்களை கொல்ல துணை போனது என இந்த பட்டியல் நீள்கிறது. நோக்கம் உங்களுக்கே தெரியும், நாங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. இருந்தாலும் ஒரு சிறிய சாம்பிள். கொள்கை அடிப்படையில் கூட்டணி வைத்து தன் மகனை கரையேற்றி தமிழ்நாட்டை மறுபடியும் கொள்ளையடிப்பதே இவரின் தற்போதைய ஒரே நோக்கம். சொத்து விபரம்: கோபாலபுரத்தில் ஒரு வீடு, CIT காலனியில் ஒரு சின்ன வீடு. மன்னிக்கவும், நாங்கள் குடியிருக்கும் வீட்டின் அளவை சொல்கிறோம். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டால் நாங்கள் பொறுப்பல்ல. மேலும் கணக்கு விவரங்களை சரியாக கணக்கிட்டு சொல்ல பல ஆண்டுகள் தேவைப்படும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதுவரை செய்த உலக சாதனை: குடும்ப அரசியலை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது, 50 பூதங்களையும் ஆட்டைய போட்டு அதை தன் குடும்ப உறுப்பினர்களின் பாக்கெட்டில் போட்டது குறிப்பிடத்தக்கது. இதனால் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், எதற்கும் சரிபட்டு வராத தன் ஒரு மகனை கரை சேர்க்க இவர் உங்களுக்கு வலை விரிப்பார், உங்களின் அனுதாபங்களை தேடுவார். நம்பினால் வலையில் மாட்டிய மீன் போல் உங்கள் வாழ்க்கை மாட்டிக்கொள்ளும். இதற்கு முன் என்ன நடந்தது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே பி கேர்ஃபுல். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லுங்கள். அண்டில் தென், சைனிங் ஆஃப், திவ்யா விக்னேஷ்.